கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக் கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தார்களோ தெரியாது என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் துணிந்து பார்க்கப்படவில்லை. துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கே துணிகளையும் இயேசுவின் தலையில் கூடியிருந்த துண்டையும் கண்டார். அந்த துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். பார்த்தார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்ற மறைநூல் வார்த்தை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள், நம்பிக்கையை தருகின்ற ஒரு உன்னதமான நாள். ஆண்டவர் இயேசுவினுடைய திருப்பலி பங்கு கொள்கின்ற பாக்கியத்தை இறைவன் எல்லாருக்கும் தந்திருக்கிறார். இந்த சந்தோஷமான நேரத்தில் திருச்சபையின் பெயரினால் உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு எனக்கும் உங்களுக்கு தருகின்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இல்லாமல் இறைவன் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். நீங்கள் எனக்காக சொல்லுங்கள், ஒருவருக்காக நாங்கள் சொல்லுகிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த நாளில் நான் பாஸ்காவின் நிகழ்வுக்காக இறை வார்த்தைகளை படித்திருக்கிறார்கள். இந்த இறை வார்த்தை தருகின்ற செய்திகளை புரிந்து கொள்ள நாங்கள் முயற்சி செய்கின்றார்கள். எல்லாமே பழசு மாதிரி இருக்கிறது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் என்று ஒரு சில செய்திகளை படித்து பார்க்கிறார்கள். இந்த பாஸ்கா எங்களுக்கு இந்த காலத்துக்கு உரிய நல்ல செய்தியை தருவதாக நான் இப்பொழுது நினைக்கிறேன். வருடந்தோறும் வழக்கமாக பரிசுத்த பாப்பரசர் பாஸ்கா திருப்பலி செய்தி அப்படின்னு சொல்லுவார்கள். நீங்கள் இணையதளத்துக்கு போனீர்கள் என்றால் ஓர்டிசன் அளித்திருப்பார்கள். அங்கே இருக்கும் இந்த செய்தி 2013ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக பரிசுத்த பாப்பரசர் பாஸ்காவின் செய்தி என்று தருகின்ற செய்திகளின் தொகுப்பை நான் அன்றைக்கு வாசித்து பார்த்தேன். அந்த செய்திகளிலிருந்து 3 விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், என்னுடைய வாழ்க்கைக்காக நான் எடுத்துக்கொள்ளவும் என்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் 2013ஆம் ஆண்டு தன்னுடைய முதலாவது பாஸ்கா செய்தியில் இப்படி சொல்கிறார்: